ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டப் பிஃபோர் கான்ஃபிகரிங் ஏடிடிஎஸ். ஒரு சின்ன இனிஷியல் செட்டப் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், பிஃபோர் வந்து ஏடிடிஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், வாட் இஸ் ஏடிடிஎஸ்னால் என்னன்னு பார்த்தோம், சின்ன ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து வாட் இஸ் டிசி, டிசினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து டைப் ஆஃப் டிசி, அதுக்கடுத்து அதோட டிசியோட டயக்ராம் சொன்னேன். ஒரு டிசிக்கு வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு ரூட்னா என்ன, ரூட் டொமைன்னா என்ன, அதுக்கடுத்து வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த டைப் ஆஃப் டிசியை வந்து நான் செப்பரேட் கிளாஸில் ஒரு கிளாஸில் எடுக்கிறேன். ஓகேவா, இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ இது வந்து நான் செப்பரேட் கிளாஸில் எடுத்து அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இது ஓகே, இந்த இது தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு வந்து ரூட் டொமைன் சாரி இந்த இது தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூட் டொமைன் கண்ட்ரோலர். இதுதான் நம்மளுக்கு வந்து மெயின் டார்கெட் இந்த கிளாஸில். ஸோ அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன், ரூட் டொமைன்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகேவா, ரூட் டொமைன் கண்ட்ரோலர் இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அதோட கான்ஃபிகரேஷன், அதை கான்ஃபிகர் பண்ணும்போது என்னென்ன எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே இனிஷியல் செட்டப் முடிச்சாச்சு. இனிஷியல் செட்டப் முடித்த பிறகு என்ன ஆகும்னா, நீங்கள் சர்வர் மேனேஜர் போய்க்கிங்க. ஓகேவா, சர்வர் மேனேஜர். ஸோ சர்வர் மேனேஜர் போயிட்டு இங்கே மேனேஜ், அதில் போயிட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி டேரெக்டாக வந்து ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு இங்கே இருக்குல்ல, இதையே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் சர்வரை வந்து டிசியாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஏடிடிஎஸ் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு டிசியாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இதை சூஸ் பண்ணிவிட்டு மேனேஜில் சூஸ் பண்ணிட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோடய விசார்ட் ஃபஸ்ட்டு விசார்ட் வந்து நிற்கிது. ஓகேவா, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுங்கள். இது ஒன்றும் தேவையில்லை, இது ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிட்டு இதில் 2 கேட்குது இல்லை, ரோல் பேஸ்டு ஆர் ஃபியூச்சர் பேஸ்டு இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இல்லை. ஸோ இது வந்து கான்ஃபிகர் எ சிங்கிள் சர்வர் பை ஆடிங் ரோல்ஸ் சர்வீஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீழே கேட்குது கான்ஃபிகர் எ சிங்கிள் சர்வர் பை ஆடிங் ரோல்ஸ். நம்ம வந்து ஒரு சிங்கிள் சர்வரை வந்து ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர் மூலயமா கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ வந்து எது சிங்கிள் சர்வர், நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறது தான் சிங்கிள் சர்வர். அதை வந்து ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி அதை வந்து சர்வராக ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஓகேவா, அது வந்து டிசியாக ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிங்க, ரோல் பேஸ்டு ஆர் ஃபியூச்சர் பேஸ்டு இன்ஸ்டாலேஷன் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ எந்த சர்வரில் நீங்கள் வந்து இந்த இது ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம சர்வரே சூஸ் பண்ணியிருக்கோம், அதே ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கோம் நம்ம சர்வரை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு இங்கே இருக்குது பாருங்கள், ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ரோல்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இந்த ரோல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா சம் ஃபியூச்சர்ஸை வந்து ஆட் பண்ணுற மாதிரி பை டிஃபால்ட்டாகவே கேட்கும். நீங்கள் அந்த டூல்ஸ் இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னு கேட்கல. ஸோ நீங்கள் வந்து இந்த இதை கிளிக் பண்ணும்போது என்னன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ ஆட் ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்துட்றீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு இதில் நீங்கள் கேட்கலாம் ஏன் டிஎன்எஸ் வந்து வேணுமான்னு கேட்டால், ஓகே டிஎன்எஸ் வந்து நம்மளுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஏடிடிஎஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதையே நான் வந்து டிஎன்எஸ் சர்வராகவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ
நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2 ரோல்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லிட்டு இந்த இதுலேயே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் இதை கொடுக்காம நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு பை டிஃபால்ட்டாகவே வந்து டிஎன்எஸ் வந்து ஆட் ஆகிடும். இதை நான் கொடுக்காம நான் நெக்ஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு வந்து டிஎன்எஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகும். ஸோ இது வந்து நான் டிஎன்எஸ் சர்வராகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த நான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுத்தாலும் நான் டிசியாக ப்ரமோட் பண்ணும்போது எனக்கு வந்து டிஎன்எஸ் ரெக்கார்டு அங்கே கிரியேட் ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டிஎன்எஸ் சர்வராகவும் இது எனக்கு ஆக்ட் ஆகணும். நான் செப்பரேட்டு டிஎன்எஸ் சர்வர் வைக்காமல் எனக்கு வந்து இந்த இது வந்து டிஎன்எஸ் சர்வராகவும் ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் இதை கொடுக்காம நெக்ஸ்ட்டு இதை மட்டும் டிக் கொடுத்துட்டு போனாலும் எனக்கு டிஎன்எஸ் ரெக்கார்டு கிரியேட் ஆகும். ஓகேவா? டிஎன்எஸ் ரெக்கார்டு நான் கிரியேட் ஆகிக்கலாம். நானாக என்ன பண்ணுறேன்னா, நான் எனக்கு வந்து இந்த சர்வர் வந்து ஏடிடிஎஸ்ஸாகவும் இருக்கணும். ஏடிடிஎஸ் சர்வீஸும் இது வந்து டிஎன்எஸ் சர்வராகவும் ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே, ரீஸ்டார்ட் தேவையில்லை, இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது நம்ம வந்து இன்னொரு இதில் வந்து அந்த டிஎன்எஸ்ன்னு சொன்னேன்னே, டிஎன்எஸ் சர்வர்னு சொன்னேன்னே, அதை அந்த செக் பாக்ஸை வந்து செக் பண்ணாமல் உங்களுக்கு வந்து வெறும் ஏடிடிஎஸை மட்டும் செக் பண்ணிவிட்டு சர்வீஸை மட்டும் செக் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து டிஎன்எஸ் ரெக்கார்டு கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு செப்பரேட்டு கிளாஸாக வந்து ஒரு டைட்டில் போட்டு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சர்வரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், ஏடிடிஎஸ்ஸு டிசியாக ப்ரமோட் பண்ணாலும் டிஎன்எஸ் சர்வராகவும் இது வந்து ஆக்ட் ஆகும் இந்த சர்வர். ஓகே, சக்சீட் ஆன் சர்வர், நம்மளோட இது வந்து சக்சீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இதை கிளிக் பண்ணி இந்த இருக்குல்ல, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து இன்னொரு டெஃபினேஷனாகவும் சொல்லலாம். இதை இந்த ஏடிடிஎஸ்க்கு வந்து இன்னொரு டெஃபினேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ என்ன டெஃபினேஷன்னா, இன்னொரு பாயிண்ட்டு கூட இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிடிஎஸ் is a roles and future service which is used to promote the server to DC. ஸோ ஏடிடிஎஸ் வந்து ஒரு ஏடிடிஎஸ்ங்கிறது வந்து ஒரு ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சர்வீசஸ், ஓகே, விச் இஸ் யூஸ்டு டு ப்ரொமோட் த சர்வர் டு டிசி. ஓகேவா? இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட். உங்களுக்கு வந்து ஏடிடிஎஸ்னால் என்னன்னு கேட்டால் இந்த பாயிண்ட்டு சொல்லலாம் நீங்கள், இல்லாட்டி இந்த பாயிண்ட்டும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ரெண்டும் சூட்டபுளான பாயிண்ட்டு தான். ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்மளுக்கு வந்து ப்ரொமோட் தி சர்வர் டு த டொமைன் கண்ட்ரோலர், ஈஸியாக ப்ரொமோட் பண்ணுங்கள். எப்போ கேட்குது இது? நார்மலாக நம்மளுக்கு சாதா ஓஎஸ் மட்டும் சர்வர் ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் கேட்காது. எப்போ நம்ம வந்து ஏடிடிஎஸை வந்து சர்வீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோமோ அப்போ என்ன கேட்குன்னா வந்து இந்த சர்வரை வந்து நீங்கள் வந்து டிசியாக ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டிமேஷன் வந்துடும். ஸோ அதுதான் இது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் கான்ஃபிகரேஷன் கேட்குதுல்ல. டெப்ளாய்மெண்ட் கான்ஃபிகரேஷன்னா நான் அந்த டைப்ஸ் ஆஃப் டிசி சொன்னேன்னே,
ஆட் ஏ டொமைன் கண்ட்ரோல் டு த எக்ஸிட்டிங் ஃபாரஸ்ட் இந்த சைல்டு டொமைனு. அதுக்கடுத்து ஆட் ஏ நியூ டொமைன் டு த எக்ஸிட்டிங் ஃபாரஸ்ட்னா அந்த ட்ரீ டொமைன். ஸோ இதெல்லாம் வந்து தனி தனி கான்செப்ட். இந்த இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனாக தனி கான்செப்ட். நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆட் ஏ நியூ ஃபாரஸ்ட்னா ஃபஸ்ட்டு எந்த டிசியை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட். ஓகேவா, அதுதான் நான் வந்து முன்னாடியே வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் டிசி இருக்குல்ல, அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டைப் ஆஃப் டிசியில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதை நீங்கள் வந்து உங்களுக்கு புரியலன்னா அதை திருப்பி பாருங்கள், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ எனக்கு என்னன்னா ஆட் ஏ நியூ ஃபாரஸ்ட். இனிமேலே தான் நான் வந்து ஃபாரஸ்ட்டே கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும், டிசி வேணும், டொமைன் கண்ட்ரோலர் வேணும். அதுக்கு கீழே வர்றது எல்லாமே வந்து அதுக்கு இந்த டொமைன் கண்ட்ரோலருக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் டிசி. அந்த அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர், அதுக்கடுத்து வந்து சைல்டு டொமைன் கண்ட்ரோலர், ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர், ரீடு ஒன்லி டொமைன் கண்ட்ரோலர் எல்லாமே வந்து ஒரு ஃபாரஸ்ட். இந்த டொமைனுக்கு அண்டர் வரக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ஃபாரஸ்ட். ஓகேவா, இதான் என்னோட ஃபஸ்ட்டு டொமைன். ஓகேவா, ஃபஸ்ட்டு டொமைன் ரூட் டொமைன். பார்த்தீங்களா, ரூட் டொமைன் நேம் கேட்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு ரூட் டொமைன். ஓகேவா, இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், ஐடி லேர்னிங் ரிசோர்ஸ் ஐடி லேர்னிங் ரிசோர்ஸ் என்னோட டொமைன் நேம் .com. ஓகேவா, இதான் என்னோட டொமைன் நேம், ஐடி லேர்னிங் ரிசோர்ஸ். ஓகேவா, இதான் என்னோட டொமைன் நேம். ஸோ நீங்கள் வந்து ஒரு லேப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. லேப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லது. உங்களுக்கு அப்போ தான் நிறையா புரியும், உனக்கு நல்லா படிக்கலாம். ஸோ ஐடி நிறையா லேர்ன் பண்ணுறதுக்காக விஎம் ஒரு லேப்டாப் எடுத்தீங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 16 ஜிபி இல்லாட்டி ஒரு 32 ஜிபி, அட்லீஸ்ட் ஒரு 32 ஜிபி இருந்துச்சுன்னா, 16 ஜிபி கூட ஒரு 32 ஜிபி உள்ள ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் இல்லாட்டி அதுக்கடுத்து விர்ச்சுவல் பாக்ஸ் அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இதெல்லாம் வந்து விர்ச்சுவலைசேஷனோட ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓன் லேர்ன் பண்ணுங்கள். நெட்ஒர்க்கிங்காக லேர்ன் பண்ணலாம், நிறையா ஆப்ஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ நெட்ஒர்க்கிங்காக நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணலாம். ஸோ சாரி, நான் டாபிக் உள்ள வந்துடுறேன். ஸோ ரூட் டொமைன் கண்ட்ரோலர், ரூட் டொமைன் நேம் அதான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் கிரியேட் ஆகக்கூடிய டொமைன் கண்ட்ரோலர் தான் ரூட் டொமைன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த நியூ ஃபாரஸ்ட்டில் கிரியேட் ஆகக்கூடியது தான் ரூட் டொமைன். ஓகேவா, ஸோ என்னோட ரூட் டொமைன் நேம் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேலே 2ஆவதுல அது வந்து செக் பண்ணும், இந்த சர்வரை வந்து ப்ரமோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் லெவல், ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷனல் லெவல், டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுல்ல. இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நம்ம அடிஷ்னல் டொமைன்லாம் ஆட் பண்ணுறோம்ல, இது வந்து ஃபாரஸ்ட் லெவல்னால் இந்த சைல்டு டொமைன், அதுக்கடுத்து வந்து ரூட் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம்ல, அதில் வந்து அப் டு 2016 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதுக்கு அண்டர் இருந்தால் அந்த சைல்டு டொமைன்னா வந்து 2000, அந்த சைல்டு டொமைன் வந்து 2012 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து உங்களோட ட்ரீ டொமைன் வந்து 2012 R2 இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓகேவா, அப்படின்னா இதில் என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து டாப் லெவல் சர்வரு என்ன அவைலபிளாக இருக்கோ அதுதான் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். அது பை டிஃபால்ட்டாகவே அதே சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இது புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷனல் லெவல்னால் உங்களோட சைல்டு டொமைன், உங்களோட ரூட் டொமைன், ரூட் டொமைன் இல்லை, ட்ரீ டொமைன், இல்லாட்டி வந்து ரீட் ஒன்லி டொமைன், அதெல்லாம் வந்து 2012 இல்லாட்டி 2012 R2 இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே என்ன செய்யணும், உங்கள் மெயின் டொமைனில் வந்து 2016 ஹையர் எண்டு சர்வரை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் 2008 சூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2008 லெவலில் தான் அது சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா, நீங்கள் வந்து இப்போ ஒரு சைல்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது 2016 வச்சா தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். 2008 வச்சிங்கன்னா என்ன ஆகும், சைல்டு டொமைன் வந்து ஆல்ரெடி 2012 இருக்குது. அப்போ நீங்கள் லோயர் எண்டில் போயிட்டீங்க.
ஓகேவா? அதனால வந்து நீங்க மேக்ஸிமம் ஹையர் எண்டே சூஸ் பண்ணிக்கீங்க. ஸோ சேம் லைக் டொமைன் ஃபங்ஷனல் லெவல். டொமைன் ஃபங்ஷனல் லெவலும் நீங்க வந்து 2016 சூஸ் பண்ணிட்டு அதே வச்சுக்கங்க. டொமைன் ஃபங்ஷனல் லெவல்னா இந்த இது கரண்ட்டா நம்ப செய்யக்கூடிய ஃபங்ஷன் லெவல வந்து 2016ல வச்சுட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டொமைன் கண்ட்ரோலர் கேப்பபிலிட்டின்னு இருக்குல்ல. அதில வந்து டொமைன் நேம் சிஸ்டம் டிஎன்எஸ் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். டிஎன்எஸ் சர்வராவும் இத ஆக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இந்த கேட்டல் குளோபல் கேட்டலாக்ன்னு இருக்குல்ல, இது வந்து நான் செப்பரேட்டா நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த டைப் பார்த்தீங்கன்னா, டைப் த டைரக்டரி சர்வீஸ் ரீஸ்டோர். ரீஸ்டோர்ல வந்து உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்க இந்த இத வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த அதுக்காக பாஸ்வேர்ட வந்து இங்க அசைன் பண்ண கேட்குது. ஸோ நான் குடுத்துடுறேன். கரெக்ட்டா டைப் பண்ணேனான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஸோ இது தேவையில்ல. நம்மளுக்கு வந்து இது அப்படியே இருக்கட்டும். இத நான் வேற கிளாஸா போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் குடுத்துட்டு இந்த நெட் பயாஸ் டொமைன் நேம் இருக்குல்ல, இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நம்ம என்ன டொமைன் நேம் குடுத்தோமோ, அத வந்து இது கேப்பிட்டல் லெட்டரா எடுத்துக்கும். பை டிஃபால்ட்டா. ஸோ இந்த எடுத்துக்கிடுச்சு பாருங்களேன். ஸோ இதான் அதோட லென்த்து. நம்ம வந்து ரிசோர்ஸஸ்ன்னு குடுத்துருந்தோம். ரிசோர்ஸ்ன்னு குடுத்துருந்தோம். ஆனா இதோட நெட் பயாஸோட லென்த் வந்து இந்த சைஸ் தான். அதனால தான் வந்து இது RESOUன்னு அப்படின்னு எடுத்துக்கிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் குடுத்துருங்க. இத எடிட் பண்ண முடியுமானா, எடிட் பண்ண முடியும். ஆனா தேவையில்லாம எடிட் பண்ண வேணாம். இது பை டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்னா, இப்ப ஒரு சர்வர இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு NTDS ஓட டேட்டாபேஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. இந்த NTDS டேட்டாபேஸ்ல தான் உங்களோட யூசர் நேம், கம்ப்யூட்டர் குரூப்ஸ் எல்லாமே வந்து இதில தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இந்த NTDS டேட்டாபேஸ் எதுல இருக்கும்னா, C:\, விண்டோஸ்ல NTDSன்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர்ல சேவ் ஆகும். அதோட லாக்ஸ் வந்து இதில சேவ் ஆகும். ஓகேவா? இந்த வந்து sysvol ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில ஒரு சப்போர்ட்டிங் ஃபைல் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இது NTDS டேட்டாபேஸு. அது வந்து ஒரு பார்ட்டிஷன். ஓகேவா? இது ஒரு பார்ட்டிஷன். இது வந்து நான் இந்த பார்ட்டிஷன வந்து நான் உங்களுக்கு வந்து செப்பரேட் கிளாஸா எடுக்கிறேன். ஓகே. அ எப்ப நீங்க சர்வர் இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ, அப்ப மட்டும் தான் இந்த NTDS உங்களுக்கு வந்து எப்ப வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ண போறீங்களோ, ADDS வந்து குடுத்துட்டு சர்வீஸ் ரன் பண்ணிட்டு எப்ப டிசியா ப்ரமோட் பண்ண போறீங்களோ, அப்ப மட்டும் தான் இந்த NTDS டேட்டாபேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? SAM டேட்டாபேஸ் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து நியூ டெக்னாலஜி டைரக்டரி சர்வீஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் கேட்குது. நம்ம கரெக்ட்டா கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஸோ இதில என்ன ஆகும்னா, உங்களுக்கு வேலிடேட் பண்ணும். இந்த சர்வர் வந்து டொமைனா வந்து டொமைன் கண்ட்ரோலா வந்து ப்ரமோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிரவுண்ட்ல உங்களோட சர்வரோட வந்து வேலிடேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ வேலிடேட் குடுத்த பிறகு இன்ஸ்டால் குடுத்துருங்க. இப்ப தான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி வேலிடேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் இந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணலாமா? எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணும். நீங்க இன்ஸ்டால் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதோட அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து இதில இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செக்கிங் இஃப் டொமைன் பார்ட்டிஷன் அந்த என்னென்ன பார்ட்டிஷன் சொல்லிட்டு இதில கேட்குது பார்த்தீங்களா? ரிசோர்ஸ், ஆப்ஜெக்ட் எத்தனை ஆப்ஜெக்ட் ரிமைனிங், கிரியேட் எ நியூ டொமைன், சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து இங்க உங்களுக்கு வந்து அந்த ஃபியூச்சர்ஸ்ல உள்ளது எல்லாமே வந்து இங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இத ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க வந்து ஒரு விண்டோஸ் டெஸ்க்டாப்ல வந்து லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்னா, அ ஒரு இதுலயும் வந்து லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அது வந்து லோக்கல் நார்மல் நீங்க சர்வர் இன்ஸ்டால் பண்ணாலுமே, அத டிசியா ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணா எதுல கிரியேட் பண்ணுவீங்க? லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு அ உங்களோட லோக்கல் சிஸ்டத்துல வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அதே நீங்க வந்து ஒரு சர்வரா நீங்க வந்து ஒரு சர்வர வந்து டிசியா ஒரு சர்வர வந்து ப்ரமோட் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன ஆகும்னா
டிசியா வந்து ஒரு சர்வர ப்ரமோட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு விண்டோஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஒரு விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ, அத நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா, நம்ம வந்து டிசியா ப்ரமோட் பண்ணிட்டோம்ல. அதனால வந்து இந்த கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ், சப்ளை பாலிசி அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த கம்ப்யூட்டர்ல டைம் எடுத்து செட் ஆகும். ஸோ, வந்து நான் நெட்வொர்க்கிங் கிளாஸும் போடுறேன். ஓகேவா? இந்த நெட்வொர்க்கிங் கிளாஸ்னா நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கு. ஸோ, அத நான் ரன் பண்ணி உபுண்டுல ரன் பண்ணி அதையும் போடுறேன். ஸோ, சர்வரையும் வந்து நான் மேக்ஸிமம் கவர் பண்ண பார்க்குறேன். நம்ம சர்வர வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அதுக்கு அடுத்து வந்து கிளவுட்ல மூவ் பண்ணி பார்ப்போம். ஒரு ஆன் பிரீமியர் சர்வர வந்து எப்படி வந்து கிளவுட்ல வந்து கம்யூனிகேட் பண்றது? அதுக்கடுத்து வந்து ஆஃபிஸ் 365ல வந்து எப்படி அந்த யூசர ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு, இந்த சர்வரோட கிளாஸ் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனச்சேன். ஸோ, அத மட்டும் கொஞ்சம் முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்தது வந்து கன்டினியூவா நான் வீடியோ போட பார்க்குறேன். டைம் எடுக்குது. கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அம் இத வந்து லைக் பண்ணி உங்க இதில வந்து ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மேபி நெறைய யூடியூப் சேனல் இருக்கு. அ அவங்க வந்து நெறையா சொல்லி தராங்க. ஸோ, என்னோட முயற்சினால நான் இத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்ப தான் ரீசென்ட்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ, இதுக்கு அடுத்து வந்து நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓகேவா? அதனால அ எனக்கு வரக்கூடிய என்னென்ன சப்போர்ட் நான் குடுக்குறேனோ, என்னோட எண்ட் யூசர் குடுக்குறேனோ, அத வந்து நான் ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி போடுறேன். ஸோ, அதுக்கு வந்து சர்வர்னா தேவ. ஸோ, அதனால தான் நான் வந்து ஒரு சர்வர கிரியேட் பண்ணி பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி போவோம். அதுக்கடுத்து நம்மளோட இஷ்யூஸ் என்னென்ன கம்பெனில ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொண்டு இருந்தேன். ஸோ, அதே மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அதுக்கடுத்து வந்து கம்பெனி என்விரான்மென்ட்ல வந்து மெயில் வந்தா என்னென்ன மெயில் வரும்? என்ன மாரி சப்போர்ட் குடுக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்மளே இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஆப்ஜெக்ட்ஸு, குரூப்ஸு, ஓயூ அதுக்கடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம வந்து அதுக்கு அடுத்தது கம்பெனி பேஸ்ட்லயே போவோம். கம்பெனி பேஸ்டு என்விரான்மென்ட்லயே உங்களுக்கு வந்து என்னென்ன மெயில் வரும்? அ எப்படி எந்த மாரி வந்து ஐடி சப்போர்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேஸ்லயே போவோம். ஸோ ஆயிடுச்சு. ஸோ இங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து எப்ப நான் வந்து டிசியா ப்ரமோட் பண்ணனோ, அது வந்து எனக்கு வந்து அதோட டை டோட்டல் இதே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. டிஸ்ப்ளே நேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வந்து இந்த கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம ஏற்கனவே வந்து யூசர் கிரியேட் பண்ணியிருந்தாலுமே, இன்னுமலே அந்த யூசர் வந்து லாகின் பண்ண முடியாது இந்த சிஸ்டத்துல. ஓகேவா? அந்த சர்வர்ல வந்து நார்மல் யூசர் வந்து லாகின் பண்ணவே முடியாது. ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் கேன் லாகின். அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்னால தான் இந்த சர்வர்ல வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ நான் இப்ப போயிட்டு நான் இந்த லோக்கல் யூஸோட இத அனுப்புனேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த டிஸ்ப்ளே அவ்வளோ பாருங்க. ஸோ நான் பழைய வீடியோல வந்து இந்த கம்பேரிசன் சொல்லிட்டு குடுத்துருப்பேன். ஓகேவா? கம்பேரிசன் சொல்லிட்டு குடுக்குறப்ப என்ன அந்த வீடியோ உங்களுக்கு அத போய் பாருங்க. இது புரியலன்னா அத போய் பாருங்க. அங்க கம்பேரிசன் சொல்லிட்டு குடுத்துருப்பேன். அந்த லோக்கல் இதுல சர்வர்லயே டிசியா ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடி, நான் இதுல தான் யூசர் கிரியேட் பண்ணுவேன். நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணேன்னா, அத நான் இதுல தான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. சர்வரா ப்ரமோட் பண்ண பிறகு டிசி டொமைன் கண்ட்ரோலரா ப்ரமோட் பண்ண பிறகு, இது வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. இத நீங்க யூசர் கிரியேட் பண்ண முடியாது. யூசர் கிரியேட் பண்ணணும்னா, நீங்க இப்ப டைரக்ட்டா நம்மளோட சர்வர் மேனேஜர்ல போயிட்டு, டூல்ஸ்ல போயிட்டு, இங்க வந்து ஏடி
ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து யூசர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். இந்த நம்மளோட டொமைன் வந்துருச்சு பாருங்கள், நம்மளோட டொமைன் வந்துருச்சு. அந்த டொமைனுக்கு கீழே தான் யூசர்ஸில் போயிட்டு நீங்கள் யூசர் கிரியேட் பண்ண முடியும். நான் வந்து பழைய வீடியோவில் வந்து இந்த யூசரை வந்து எதில் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா, இந்த லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு போனோன்னே, ஸோ லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு போனோன்னே அதில் வந்து இந்த யூசர் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஆனால் இது இப்போ எங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே அது வந்து சாம் டேட்டா பேஸ், அது வந்து சாம் டேட்டா பேஸ்லேருந்து எங்கே ரிப்ளிகேட் ஆகிடுச்சு, எங்கே வந்து மாறிடுச்சு, என்டிடிஎஸோட டேட்டா பேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் எதுவுமே பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் சர்வர் இன்ஸ்டால் பண்ண பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து இந்த யூசருக்கு வந்து இந்த லாகின் ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் யூசர். ஓகேவா? உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தான் எல்லா ரைட்ஸும் போயிடும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அந்த என்டிடிஎஸோட டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொன்னேன்னா அது சொல்லிடுறேன். இதில் வந்து கம்ப்யூட்டரில் என்டிடிஎஸ் பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்க, டேட்டா பேஸே கிரியேட் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த சாம் டேட்டா பேஸ் வந்து டிசேபிள் ஆகிடும். ஏன்னா சாம் டேட்டா பேஸு இருக்கும் அந்த அந்த லோக்கல் சிஸ்டத்தில் சொன்னேன்னே, இந்த லோக்கல் சிஸ்டத்தில் சாம் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அது வந்து டிசேபிள் ஆகிடும். ஓகேவா? அது வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த இந்த டொமைனுக்கு கீழே வரக்கூடிய எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டொமைனுக்கு வரக்கூடிய இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஐடியில் வந்து பேசிக் லெவலில் தான் இருக்கீங்க. இது வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து யாரும் பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கு போடல. ஏன்னா இப்போ க்ளவுடுக்கு எல்லாம் மூவ் ஆகிட்டாங்க. ஸோ வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து க்ளவுடில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பழைய இது பார்க்கணும், சர்வரை சொல்லி பார்க்கணுன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இது க்ரியேட் பண்ணிவிட்டு குரூப் பாலிசினா என்ன, ஃபைல் சர்வர்னால் என்ன, அதுக்கடுத்து வந்து ரிமோட் டெஸ்க்டாப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு கம்பெனியில் வந்து என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன மெயில் அனுப்புவாங்க, என்னென்ன தேவைப்படும் அவங்களுக்கு டெய்லி பேஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து என்ன செய்யறேன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் உள்ளார என்னென்ன இருக்குது, இதுதான் நம்மளுக்கு மெயின். ஓகே, இதுதான் ஐடி சப்போர்ட்டுக்கு மெயின். இந்த 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 ரோல்ஸ் தான் வந்து ஐடி சப்போர்ட்டுக்கு, இந்த டூல்ஸ் தான் வந்து ஐடி சப்போர்ட்டுக்கு மெயின். ஓகேவா? இதில் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னென்ன செய்ய முடியும், ஓகே ஐடி சப்போர்ட் யூசரால் என்னென்ன செய்ய முடியும், யாருக்கெல்லாம் இந்த இதில் சர்வரில் வந்து பர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து டொமைனில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.